கோபத்தில் கத்திய விஜய், என்ன நடந்தது? புதுச்சேரியில் நடந்த பிரசாரத்தின் போது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சற்றே கோபமாக கத்திய வீடியோ ஒன்று இப்போது இணையத்தில் வைரலாகிட்டு வருது. எதற்காக அவர் அப்படி செய்தார்? அங்கு என்ன நடந்தது? சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் தனது கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த வாகனத்தில் அவர் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து கொண்டிருந்தார். விஜயை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்தனர். வாகன நெரிசலுக்கு மத்தியிலும் உற்சாகமாக கையசைத்தபடி அவர் முன்னேறி சென்றார். அப்போது வாகனத்தை சுற்றி இருந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் பாதுகாவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். அந்த சமயத்தில் வாகனத்திற்கு மிக அருகில் வந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் எவரேனும் கீழே விழுந்துவிடக் கூடாது என்ற நோக்கில் வாகனத்திற்கு மிக அருகே வந்தவர்களை பார்த்து விஜய் சற்றே உரத்த குரலில் கத்தி அங்கிருந்து தள்ளி போகுமாறு அறிவுறுத்தினார். பொதுவாக அமைதியாக காணப்படும் விஜய் மக்களின் பாதுகாப்பு கருதி சற்றே கோபத்துடன் கத்தியது அங்கிருந்தவர்களிடையே பேசுபொருளானது. இருப்பினும் அவர் யாரிடமும் தவறாக நடக்கவில்லை என்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே அப்படி செய்தார் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு எவ்வித இடையூறும் இன்றி அவர் தனது பிரசாரத்தை தொடர்ந்தார். விஜயின் இந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்களை உருவாக்கி உள்ளது. பெரிய அளவில் மக்கள் கூடும் இடங்களில் இது போன்ற பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் தலைவர்கள் சில நேரங்களில் கண்டிப்புடன் நடந்து கொள்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.